எல்லாருக்கும் வணக்கம். நம்ம உடம்புல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய மெஷின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு அடிப்படை சக்திய பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இயந்திர ஆற்றல். அது எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியிலையும் கலந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க பார்க்கலாம். இந்த விஷயத்த நாம ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம். மாலான்னு ஒரு பொண்ணு அவளோட ஸ்கூல்ல மார்னிங் அசெம்பிளிக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கா. திடீர்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஷாக். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னவா இருக்கும்னு யோசிச்சீங்களா? இதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள். அன்னைக்கு காலையில அவ சாப்பிடவே இல்ல. அதனால அவ உடம்புக்கு தேவையான ஆற்றல், அதாவது எனர்ஜி சுத்தமா இல்ல. நம்ம உடம்பு ஒரு வண்டி மாதிரி தாங்க. பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது இல்லையா? அதேதான் மாலாவுக்கும் ஆச்சு. சோ மாலாவோட அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. நாம நடக்கிறது, ஓடுறது, ஏன் யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு ஆற்றல் தேவை. இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளோட இயக்கத்துக்கும் ஆற்றல் தான் அடிப்படை. சயின்ஸ் படி பார்த்தா ஒரு வேலையை செய்யறதுக்கான திறன் தான் ஆற்றல். நமக்கு இந்த திறன் எங்கிருந்து கிடைக்குது? நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து. ஒரு கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் எப்படி தேவையோ அதே மாதிரி மத்த மெஷின்ஸ் இயங்கவும் ஏதாவது ஒரு ஆற்றல் மூலம் தேவைப்படுது. ஆற்றல்னா அது ஒரே ஒரு வடிவத்துல மட்டும் இல்ல. எந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல்னு அதுக்கு பல வடிவங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளோட முழு கவனமும் எந்திர ஆற்றல் மேலதான் இருக்க போகுது. சரி, அப்போ இந்த எந்திர ஆற்றல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் இருக்கிற இடத்தையும் அது நகர்ற விதத்தையும் பொறுத்து அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு சக்தி தான் அது. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பொருளோட பொசிஷன், அதாவது அதோட நிலை, அப்புறம் அதோட மோஷன், அதாவது அதோட இயக்கம், இந்த ரெண்டு விஷயத்தால ஒரு பொருளுக்கு கிடைக்கிற ஆற்றல் தான் யாந்திர ஆற்றல். இந்த ரெண்டு வார்த்தைகளை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க: நிலை மற்றும் இயக்கம். இந்த எந்திர ஆற்றலை நாம ரெண்டு முக்கியமான வகையா பிரிக்கலாம். ஒன்னு, ஒரு பொருளோட இயக்கத்தால வர்ற இயக்க ஆற்றல். இன்னொன்னு, ஒரு பொருளோட நிலையில சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற நிலை ஆற்றல். இப்போ இந்த ரெண்டு சக்திகளையும் தனித்தனியா அலசி ஆராயலாம். முதல்ல இயக்க ஆற்றல். அதோட பேர்லயே பாதி அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமாங்க, நகர்ந்துகிட்டு இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சக்தி இருக்கு. நகர்ந்துகிட்டு இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் இருக்கிற ஆற்றல் தான் இயக்க ஆற்றல். ஒரு பொருள் அசைஞ்சாலே போதும் அதுக்கு இயக்க ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இத நகர்வு ஆற்றல்னு கூட சொல்றோம். யோசிச்சு பாருங்க, ரோட்ல வேகமா போற ஒரு வண்டி, ஒரு பவுலர் வேகமா வீசுற கிரிக்கெட் பந்து, ஒரு துப்பாக்கியிலிருந்து சீறி பாயிற குண்டு, இது எல்லாத்துலயுமே இயக்க ஆற்றல் கொட்டி கிடக்கு. ஏன்னா இது எல்லாமே இயக்கத்துல இருக்கு. இப்போ நாம இயந்திர ஆற்றலோட ரெண்டாவது வடிவமான நிலையாற்றலுக்கு வருவோம். இது பார்க்கறதுக்கு இயக்கத்துக்கு நேர் எதிரா தெரிஞ்சாலும் இதுவும் ஆற்றலோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த முகம்தான். நிலையாற்றல்னா ஒரு பொருள் ஓய்வா இருக்கும்போது அது இருக்கிற இடத்தினால அதுக்குள்ள சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக ஆற்றல். சொல்லப்போனா இது ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு, ஒரு பொருளை நீங்க தரையிலிருந்து மேல தூக்கி பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல நிலையாற்றல் சேமிக்கப்படுது. அதே மாதிரிதான் ஒரு அணையில உயரமா தேக்கி வச்சிருக்கிற தண்ணி, இல்லனா நல்லா இழுத்து கட்டின ஒரு ரப்பர் பேண்ட்ல வச்சிருக்கிற கல், இது எல்லாத்துலயுமே நிலையாற்றல் அடங்கியிருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. வீசப்படுற பந்து நகர்ந்துகிட்டே இருக்கு, அதனால அதுக்கு இருக்கிறது இயக்க ஆற்றல். ஆனா அணையில இருக்கிற தண்ணி பார்க்க சும்மாதான் நிக்குது, ஆனா அதுக்குள்ள பாய்ஞ்சு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நிலையாற்றல். இதுதான் இந்த ரெண்டு ஆற்றலுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். சரி, இந்த இயக்க ஆற்றல், நிலையாற்றல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்னு நீங்க கேட்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். நீர் மின் நிலையங்கள் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம். அணையில உயரமா தேக்கி வச்சிருக்கிற தண்ணியில நிலையாற்றல் ஒரு பெரிய கிடங்கு மாதிரி இருக்கு. அந்த தண்ணிய திறந்து விடும்போது அது வேகமா கீழே பாயும் இல்லையா? அப்போ அந்த நிலையாற்றல் மொத்தமா இயக்க ஆற்றலா மாறிடும். அந்த வேகமான தண்ணி டர்பைன்னு சொல்ற பெரிய சக்கரங்களை சுத்தும். அதிலிருந்து கரண்ட் தயாராகும். பாத்தீங்களா எப்படி ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா எவ்ளோ அழகா மாறுதுன்னு? இதே மாதிரிதான் காற்றாலைகளும் வேலை செய்யுது. வேகமா வீசுற காத்தோட இயக்க ஆற்றலை பயன்படுத்தி அதோட பெரிய இறக்கைகள் சுத்துது. அது மூலமா மின்சாரம் உருவாகுது. இதுவும் இயந்திர ஆற்றலோட ஒரு நேரடி பயன்பாடுதான். இந்த உதாரணத்தை பாருங்க, ரொம்ப சிம்பிள். நாம ஒரு சுத்தியல ஓங்கி அடிக்கும்போது நம்ம கையோட இயக்க ஆற்றல் சுத்தியலுக்கு போகுது. அந்த ஆற்றல் தான் ஒரு ஆணிய சுவத்துக்குள்ள ஈஸியா இறக்குது. இதுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்துற இயந்திர ஆற்றல்.
ஆஹா, இயக்க ஆற்றலை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்னு, அது ஒரு பொருளுக்கு இயக்கத்தை கொடுக்க முடியும். இன்னொன்னு, நகர்ந்துட்டு இருக்கிற ஒரு பொருளை நிறுத்தவும் அதால முடியும். எந்திர ஆற்றலோட அடிப்படைகளை நாம இப்ப பார்த்தோம். இப்ப உங்களுக்கான ஒரு சின்ன வேலை. உங்கள சுத்தி ஒரு நிமிஷம் பாருங்க. எந்திர ஆற்றலால இயங்குற வேற என்னென்ன பொருட்களை உங்களால பார்க்க முடியுது? உங்க பதில்களை பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அறிவியலுங்கிறது புத்தகத்துல மட்டும் இல்லங்க, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு இன்ச்லயும் இருக்கு. மாணவர்களே, இன்று நாம் இயந்திர ஆற்றல் பத்தி பார்க்கலாம். ஆற்றல் என்றால் என்ன மேடம்? வேலை செய்யும் திறன்தான் ஆற்றல். ஒரு பொருள் அதன் நிலையும் இயக்கத்தையும் பொறுத்து பெறும் ஆற்றல் இயந்திர ஆற்றல். நான் ஓடும்போது எனக்கு ஆற்றல் இருக்கு. நகரும் பொருளின் ஆற்றல் இயக்க ஆற்றல். நான் வீசப்பட்டால் வேகமா போவேன். இதெல்லாம் இயக்க ஆற்றலின் உதாரணங்கள். நான் நகரவில்லை, ஆனா என்கிட்ட ஆற்றல் இருக்கு. ஓய்வில் இருக்கும் ஆற்றல் நிலையாற்றல். இது சேமித்து வைத்த ஆற்றல். நான் இழுக்கப்பட்டதால் எனர்ஜி சேமிச்சிருக்கேன். நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறும். நீரின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது. காற்றின் இயக்கம் எனக்கு சக்தி தருது. என் இயக்க ஆற்றலால் ஆணியை அடிக்கிறேன். இயக்க ஆற்றல் மற்றொரு பொருளை நகர்த்தும்.